28 வருடங்களுக்கு பிறகு இந்தியன் 2 படத்தில் கமல்ஹாசன் நடித்திருக்கிறார். இவர் நடித்த இந்தியன் முதல் பாகம் 1996ஆம் ஆண்டு வெளியானது. அப்படத்தை இயக்கிய சங்கர் தற்போது இந்தியன் 2ஆம் பாகத்தையும் இயக்கியிருக்கிறார். லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரித்திருக்கிறது. இப்படம் தொடங்கி சுமார் 6 வருடங்கள் ஆகியும் முடிவடையாமல் இருந்த நிலையில் தற்போது முடிவடைந்திருக்கிறது. வழக்கமாக சங்கர் தனது படத்தை முடிப்பதற்கு 1 வருடம் முதல் 2 வருடம் வரை எடுத்துக்கொள்வார். ஆனால் இந்த படத்திற்கு சுமார் 6 வருடம் ஆனதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்தியன் 2ஆம் பாகம் தொடங்குவதிலேயே பல்வேறு பிரச்சனைகள் நிலவியது. லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்க, சங்கர் இயக்க, கமல்ஹாசன் நடிப்பதாக முதலில் அறிவிக்கப்பட்டது. சங்கர் ஒரு பட்ஜெட் சொல்லி படத்தை தொடங்க முதல் கட்ட படப்பிடிப்பிலேயே பட்ஜெட் எகிரியதை அடுத்து லைகா நிறுவனம் சங்கரிடம் பட்ஜெட்டை எகிராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்க, அது இருதரப்புக்கும் பெரிய பிரச்சனையாகி சர்ச்சையாகி சண்டையில் முடிந்தது. இருதரப்பும் மாறி மாறி அறிக்கை போர் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கும் நிலையில் சங்கர் இந்தியன் படத்தை நிறுத்திவிட்டு தெலுங்கு படத்தை இயக்க சென்று விட்டார். தெலுங்கில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் என்ற படத்தை சங்கர் இயக்க சென்று விட்டார். படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் நிலையில் கொரோனா காலகட்டமும் குறுக்கிட்டது. இந்நிலையில் விக்ரம் படத்துக்கு கமல்ஹாசன் சென்று விட்டார். அப்படம் முடிக்க 1 வருடத்துக்கு மேல் ஆனது. லைகா நிறுவனமும் வேறு படங்கள் தயாரிப்பில் கவனத்தை திருப்பிவிட்டது. இதனால் இந்தியன் 2 படத்தை கவனிக்க ஆளில்லாமல் இருந்த நிலையில் மீண்டும் ஓரளவுக்கு சமரசம் முடிந்து படப்பிடிப்பு தொடங்கியது. சென்னையில் நடந்த படப்பிடிப்பின் போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் 2க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து விட்டனர். இந்த அசம்பாவிதம் படக்குழுவினரை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியது. அத்துடன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. போலீஸ் வழக்கு, விசாரணை என்று காலம் கடந்து சென்றது. எல்லாம் முடிந்து பின்னர் மீண்டும் படப்பிடிப்பு தொடங்கியது. இப்படத்தில் ஏற்கனவே காஜல் அகர்வால் நடித்துக் கொண்டிருந்தார். இந்தியன் 2 படப்பிடிப்பில் விபத்து ஏற்பட்ட போது கூட கமலுடன் காஜல் அகர்வால் தான் நடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் இருவரும் மயிரிழையில் உயிர் தப்பினார்கள். விபத்துக்கு பின் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்ட நிலையில் படக்குழுவிலும் பல்வேறு மாற்றங்கள் நடந்தன. இப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த காஜல் அகர்வாலுக்கு திடீரென்று திருமணமானது. இதையடுத்து அவர் இந்தியன் 2 படத்தில் மீண்டும் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் தற்போது காஜல் அகர்வாலுக்கு இந்தியன் 2 படத்திலிருந்து சங்கர் கல்தா கொடுத்து விட்டார் என்றுதான் தெரிகிறது. தற்போது இப்படத்தில் ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல் பாகத்தில் இந்தியன் தாத்தா ஜோடியாக நடித்த சுகன்யா கூட 2ஆம் பாகத்தில் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்தியன் தாத்தா சோலோ தாத்தாவாக நடித்திருக்கிறார். பட்டையை கிளப்பி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டு விட சென்னையில் நடந்தது. இதில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர். ட்ரெய்லர் வெளியான நிலையில் அது ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டிருந்தாலும் ரஜினி ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதேபோல் பாஜக வட்டாரத்திலும் மின்சார ஷாக் கொடுத்திருக்கிறது. ட்ரெய்லரில் சித்தார்த் பேசும் வசனத்தில், சிஸ்டம் சரியில்லை, அது சரி பண்ணணும், ஆனால் அது சரி செய்ய ஒரு துரும்ப கூட கிள்ளி போட யாரும் வர்றதில்லை என்று பேசியிருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக அறிவித்தார். அப்போது அவர் மேடை பேசும்போது சிஸ்டம் சரியில்லை, அதை சரி செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் அதன் பிறகு அவர் அரசியலுக்கு வராமல் டிமிக்கி கொடுத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ரசிகர்கள் அவருக்காக காத்திருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, தமிழக மக்களும் அவரது வரவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஒரு கட்டத்தில் அருணாச்சலம் படத்தில் கட்சியை ஆரம்பித்து அரசியல் பிரச்சாரம் செய்துவிட்டு பின்னர் தேர்தலில் போட்டியிடாமல் கட்சியை கலைத்துவிட்டு செல்வது போல் நிஜத்திலும் கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் படத்தில் நடிக்க சென்று விட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இது மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் பெரும் ஏமாற்றத்தை தந்தது. ரஜினி மீண்டும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று ரசிகர்கள் இப்போது கூட எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று முடிவெடுத்த போது தமிழகமெங்கும் பல்வேறு மாவட்டங்களில் அவரது ரசிகர்கள் போராட்ட களத்தில் குதித்தனர். ஆனால் அவர்கள் எல்லாம் மன்ற தலைவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டனர். தற்போது ரஜினி ரசிகர்கள் நற்பணி மன்றமாக மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் கேட்பது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராவிட்டால் கூட ரஜினி மக்கள் இயக்கம் என்ற பெயரையாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது நடக்குமா நடக்காதா என்று தெரியாது. ஆனால்
ஆனால் ரஜினி அன்று சிஸ்டம் சரியில்லை என்று சொன்னதற்கு இன்று கமலஹாசன் படத்தில் மறைமுகமாக ரஜினியை குத்தி காட்டும் விதத்தில் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சித்தார்த்தை வைத்து சிஸ்டம் சரியில்லை என்று சொன்னவர்கள் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட வரவில்லை என்று அதிர்ச்சி தரும் வகையில் பேசியிருக்கிறார். கமலின் இந்தியன் 2 ட்ரெய்லர் ரஜினி ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை இருக்கிறது என்பது முற்றிலும் உண்மைதான். அதே சமயம் கமலஹாசனிடம் முன்பெல்லாம் ஒவ்வொரு பிறந்தநாள் போதும் அரசியலுக்கு வருவீர்களா என்று கேட்டால் அரசியல் ஒரு சாக்கடை, அதில் நான் இறங்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் ரஜினியை போல் அல்லாமல் திடீரென்று அரசியலில் குதித்து விட்டார். மக்கள் நீதி மையம் என்ற கட்சியும் நடத்தி வருகிறார். தேர்தலையும் சந்தித்து விட்டார். தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டு விட்டார். கூடிய விரைவில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் அதாவது ராஜ்யசபா எம்பியாகவும் கமலஹாசன் மாற உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது பிஜேபி ஆட்சி மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மதில் மேல் பூனை போல் பிஜேபி மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி அரசாக நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆகியோரின் ஆதரவுடன் அமைக்கப்பட்டு கூட்டணி ஆட்சியாக நடக்கிறது. இந்த நிலையில் இந்தியன் படத்தில் வரும் வசனம் பிஜேபி நிர்வாகியை குறிப்பாக எச் ராஜாவை தாக்கும் வசனமாக அமைந்திருக்கிறது. வழக்கமாக எச் ராஜா பேட்டி கொடுக்கும் போது யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால் நீ ஆன்டி இண்டியன் என்று கூறுவார். அந்த வசனம்தான் இந்தியன் படத்தில் நீ ஆன்டி இண்டியன் என்று கூறிவிடுவார்கள் என சூடு பறக்க கமல்ஹாசன் அள்ளி தெளித்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாட்டில் நிலவும் அவலத்தை தோலுரிக்கும் படமாக இந்தியன் 2 உருவாகி இருக்கிறது என்பது அதன் முன்னோட்டத்தில் தெளிவாக தெரிய வந்திருக்கிறது. இதுவே இந்தியன் 2 படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.